ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க, நல்ல வெரைட்டி கொடுக்குறீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. சாஃப்ட் சில்கில் மட்டும், அதுவும் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டில் மட்டும் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே வந்து காமனில் வந்து நீங்கள் மெசேஜும் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களோட மோட்டிவேட் தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் என்கொயரியும் பண்ணுறீங்க. என்கொயரி பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த பொருளை அதுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். என்ன ரீசன்னா, ஒரு 5500 ஒரு 8000 வரைக்கும் வர்ற பொருளை வந்து எப்படிப்பா உங்களை நம்பி நாங்கள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே அது தோணும். சாஃப்ட் சில்கை பற்றி, பியூர் சில்கை பற்றி தெரியாதவங்களுக்கு, புதுசாக குரூப்பில் பார்த்து வர்றவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு சாரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு சில்க் மார்க் டேக்கோட தான் கொடுப்போம். பியூர் சில்க் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளி சாஃப்ட் சில்க் சாரீஸ், போச்சம்பள்ளி இக்காட் சாஃப்ட் சில்க் சாரீஸ். அதாவது போச்சம்பள்ளிங்கிறது நம்ம தமிழர் நார்த் ஸ்டேட்டில் இருக்கிற சவுத் ஸ்டேட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நார்த் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இக்காட் சாஃப்ட் சில்க் சாரின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களுக்காகவும் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவே ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு பார்சல் போகுது. நிறைய பேர் எங்கெங்கேயோ மூலையிலேருந்து ட்ரஸ்ட்டில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நானும் டிஸ்பேச் பண்ணி கொடுக்குறேன். சாரியை பார்த்துட்டு குட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். டைகர் கா ஹுக்கும் இக்காட் சாஃப்ட் சில்க் சாரீஸ், கைத்தறி சுத்தப்பட்டு தமிழில் சொல்லணும்னா பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு கான்செப்ட். இது வந்து டையிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் எல்லாம் நடக்கிறது வந்து, நம்மளோட மேனுஃபேக்சரிங் எங்கே நடக்குது அப்படின்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, காமநாயக்கம்பாளையம். ஸோ அங்கே மட்டும்தான் இதுக்கு வந்து டையிங் யூனிட் இருக்குது. நம்ம சிறுமுகையில் விட்டோம், நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டையிங் யூனிட் கிடையாது. ஸோ அங்கே வச்சு வீவர்ஸ் அங்கே வச்சு நம்ம ரா மெட்டீரியல் கொடுத்து கலர் டிசைன் கொடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி வாங்குகிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியூ பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி கரெக்டாக இது டை ஒர்க்கு. இது டை ஒர்க்குங்கிறது என்னென்னா, நம்ம நார்மல் கோல்டு ஜரி இல்லைன்னா பஞ்ச் கார்டில் வந்து பஞ்சிங் எந்திரிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஃப்டில் வந்து நம்ம வந்து ஒரு நாடாக உள்ளே விட்டோம்னா டிசைன் வந்துடும். இது அப்படி கிடையாது. இது வெஃப்ட்லேயே டிசைன் போடுவாங்க. ரா மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா டையிங் யூனிட்டுக்கு அனுப்பும்போது ரா மெட்டீரியலில் வெஃப்ட்டை வந்து தனித்தனியாக இந்த கலர் பை கலராக வந்து கட்டி அந்தந்த கலருக்கு ஏற்றாப்பில் வந்து டெம்பரேச்சரில் வந்து டிப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்படி டிப் பண்ணி எடுக்கும்போது அந்தந்த இடத்துல கலர் கரெக்டாக வந்து நிற்கும். அந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா வெஃப்ட்டை கண்டினியூட்டிலே மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, போனி அதை ரோலர்னு சொல்லுவோம், அந்த ரோலரில் ஏற்றணும். அதே மாதிரி அதை நாடால் வந்து குச்சியில் ஏற்றும் போதும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூட்டியில் தான் ஏற்றணும். ஒரு இடத்துல அது மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெயின்டு வீவர்ஸால் தான் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப பொறுமையும் அதிகமாக வேணும். ஒரு இடத்துல வந்து ஒரு வெஃப்ட்டில் வந்து ஒரு த்ரெட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி தான் கண்டினியூ பண்ணணுமே தவிர மொத்தமாக கண்டினியூ பண்ணால் இந்த டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து வியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸில் நமக்கு இக்காட் டைப்பில் வந்து நிறைய பேர் நமக்கு வாண்டட் கேட்டாங்க போச்சம்பள்ளியை. ஸோ அதுக்காக உருவாக்கின மேனுஃபேக்சரிங் தான் இது. ஸோ பின்னாடி நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பாருங்கள். அப்படியே வச்சுட்டேன். பின்னாடி உங்களுக்கு வீடியோ வரும். வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கலர் கிடைக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேக்காக இங்கே மேலே அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாரிக்கும் பல்லு கலர், பாடி கலர், ப்ளவுஸ் கலர் எல்லாமே பின்னாடி வீடியோவில் நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக இருக்கும், கம்யூனிகேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் எது பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன கலரை நான் கையில் வச்சுருந்தேன், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்காகட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்காகட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு. நீங்கள் அதில் வந்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஆஃப்டர் நடக்கிற விஷயம். 1 டே பிஃபோர் இந்த ப்ராடக்ட்டே 1 டே முன்னாடியே, ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். அது ஃபோட்டோ எக்ஸாக்ட் பல்லு கலர், பாடி கலர், ப்ளவுஸ் கலர் எல்லாம் தெரிகிற மாதிரி எக்ஸாக்டாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சேனலில் எடிட் பண்ணி இன்றைக்கி நான் போடுறேன். நேற்று இந்த ப்ராடக்ட்டை நான் ஆன்லைனில் போட்டேன், சரிங்களா, வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே எல்லோரும் வந்துக்கோங்க. வந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டை இப்போ பாருங்கள், நேற்று போட்டதில் பாதி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு நான் சேனலில் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு குரூப்புக்குள்ளே வந்துக்கோங்க. குரூப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டெய்லி அப்டேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் 1 by 1 நீங்கள் எல்லாமே படித்து பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். நீங்கள் என்கிட்ட டீட்டெயிலே கேட்க வேண்டியதில்லை, அதுலேயே எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருப்பேன். அப்படி இருந்து டவுட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த போச்சம்பள்ளி
சாஃப்ட் சில்க் saree, இக்காட் சாஃப்ட் சில்க் saree உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எக்ஸாக்ட் வீடியோ வந்து பின்னாடி வருது ஒவ்வொரு சாரிக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்போ தான் அப்டேட்டில் நீங்கள் இருக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.